எத்தனை இரவுகள் வந்தது, எதுதான் விடியலை தந்தது, வாழ்ந்திடும் புவியோ பெரியது, வாழ்ந்திடும் வாழ்க்கை சிறியது, உலகிலின் 1000 உறவுகள் எனக்கென இல்லை சிறகுகள், நான் கலைஞர் வேலையில் கலந்திட வந்த கன்னிமயில் நீதானா, ராஜவம்சமே அழகு நதியின் அம்சமே, இந்த ஏழை வாழ்வில புது வசனம் பூத்த யோகமே, ஒரு கங்கை பாலை மீது நீர வார்த்தை காலமே. இந்த வரிகளை இது மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகளை யாராவது எழுதுறாங்க? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் இப்போ வர சாங்ஸ்லாம் உடனே நம்ம விரும்புறது இல்லை. அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா செம்மையா போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ கொண்டாடுவோம். ஆனால் இப்போ உடனே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னா அனிருத் இந்த மாதிரி மியூசிக். கிராமத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, ஒருத்தன் வயல வேலையை வேலை பார்த்துட்டு ரொம்ப கலப்பாரி வீட்டுக்கு வரும். அப்போ வரும்போது அவன் தானாக முணுமுணுத்துட்டு வரும். அவன் யார் மியூசிக் போட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே போய் பதிக்கும். அப்படி ஒரு பாடல் வந்து அப்படி அவன் இப்போ யார் வாயில் முணுமுணுத்துதோ அந்த பாடல் தான் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது. அப்போ வெற்றி பெறும்போது யாருன்னு பார்க்கும்போது இளையராஜான்ற ஒரு நபர். பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தென் ஹாரிஸ் ஜெயராஜ், இன்னும் நிறைய ஜாமான்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ வர படங்கள்லாம் அவங்க கிட்ட போயிட்டு யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, டேரக்டரும் சரி ஆக்டர்ஸும் சரி. என்ன ரீசனுக்காக அப்படி நடக்குது? என்ன ரீசன்னா இப்போ புது டைரக்டர்ஸ், ஆடியன்ஸே இப்போ புது டைரக்டர்ஸ் தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்குலாம் இப்போ நானும் 90s கிட்ஸ் தான். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், இளையராஜா சாங்ஸும் கேட்டிருக்கேன், நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்கும். ஆமாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஏன் இப்போ கொடுக்க மாட்டாங்க? ஹீரோஸும் இப்போ அப்ரோச் பண்ண மாட்டாங்க, டேரக்டர்ஸும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அது மேபி ஜென்ரேஷன் எவால்வ் ஆக அப்படியே புது டைரக்டர்ஸ் தான் வாய்ப்பு வருது. ஆடியன்ஸும் இப்போ எடுத்த உடனே இப்போ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் இப்போ வர சாங்ஸ்லாம் உடனே நம்ம விரும்புறது இல்லை. அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா செம்மையாக போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ கொண்டாடுவோம். ஆனால் இப்போ உடனே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னா அனிருத் இந்த மாதிரி மியூசிக். அனிருத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற சாங்ஸ் ஒரு சிலர் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சிலர் புரிய மாட்டேங்குது, ரொம்ப நாய்ஸ் புரிய மாட்டேங்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அது ஃபேமஸ் ஆகிடுது. அதுவே 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் யாரும் அதை விரும்புறது இல்லை. ஆனால் வர்றப்ப அது ட்ரெண்ட் ஆகிடுது இல்லை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 90s கிட்ஸா? ஆமாம் ஆமாம். நீங்கள் மோஸ்ட்லி அதிகமாக கேட்ட சாங்ஸ் யாரோட சாங்ஸாக இருக்கு? நான் மோஸ்ட்லின்னா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. நம்ம எப்பவுமே ராஜா தானே. ராஜா தான். யாரோட சாங்ஸை இப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அதிகமாக? ராஜா சாங்ஸ் தான். ராஜா சார் சாங்ஸ் மிஸ் பண்ணுறதுன்னா இப்போ இருக்கு, இன்னும் அந்த பழைய சாங்ஸ் இருக்குது, பட் புதுசாக அந்த அளவுக்கு எதுவும் வர்றது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு ராஜா சாங், கொஞ்சம் காமெடியாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஓகே ஓகே. ஒரு ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்கில். ஆமாம், ஒரு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இப்போ இருக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறாங்க, ஓல்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டாங்க, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ 2K கிட்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசல் கோளாறு, அந்த கோளாறு தானே மக்கள் விரும்புகிறாங்க. இல்லை அவர் சாங்ஸை பார்த்தீங்கன்னா சில பேர் லைக் பண்ண எனக்கு பிடிக்குது, பட் ஆனால் வந்து பழைய சாங்ஸ் இனிமே அந்த இது வராது. வர்றப்ப நீங்கள் அந்த ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வைப் பண்ணிக்கிறீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த 4-5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கணும்னா மறுபடியும் இளையராஜா சாங் தான் கேட்கணும். நீங்கள் காலத்தில் அழியாத. ஆமாம், இளையராஜா சாங் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு பழைய சாதத்தை போட்டு வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்ட அது ஒரு குறிப்பு உண்டு. அதே பழையதை வந்து தயிர் போட்டு கருவாடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட உண்டு. இது ரெண்டுத்துக்கும் ஒரே நேர்கோடு தான், ரெண்டுமே சுவை. அப்போ அந்த சுவையானது வந்து இப்போ யார்ட்டுமே இல்லை. இப்போ வந்து ஞானம்ன்றது ஒன்று இருக்குது, கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது, இயற்கையாக வரக்கூடிய ஞானம்னு ஒன்று. இந்த இயற்கையாக வரக்கூடிய ஞானம் தான் பழைய மியூசிக் டைரக்டர். எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், இளையராஜா, எஸ்ஏ ராஜ்குமார், சௌந்தர்யம், தேவா, சிற்பி, இவங்களுடைய மியூசிக்கெல்லாம் பார்த்துன்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, ஒருத்தன் வயல வேலையை வேலை பார்த்துட்டு ரொம்ப கலப்பாரி வீட்டுக்கு வரும். அப்போ வரும்போது அவன் தானாக முணுமுணுத்துட்டு வரும். அவன் யார் மியூசிக் போட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே போய் பதிக்கும். அப்படி ஒரு பாடல் வந்து அப்படி அவன் இப்போ யார் வாயில் முணுமுணுத்துதோ அந்த பாடல் தான் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது. அப்போ வெற்றி பெறும்போது யாருன்னு பார்க்கும்போது இளையராஜான்ற ஒரு நபர். இப்போ வந்துருக்கனாக்கு படங்கள் அதிகமாக வருது, நிறைய மியூசிக் டைரக்டர் அறிமுகம் ஆகிறாங்க. ஆனால் 2 படம் 3 படத்துக்கு மேலே நிற்க முடியல. என்ன காரணம் கேட்டால், ஒன்று பார்வையாளராக போயிட்டு பார்வை ஞானம் இருக்கணும், உள்ள இயற்கையாகவே வந்து அந்த இசையை வந்து ரசிக்கணும், அதை வந்து சுவையாக சாப்பிட மாதிரி சாப்பிடணும். வெறும் சாப்பாடை மட்டும் போட்டு குழம்பு ஊற்றாமல் சாப்பிட்டா அது எப்படி இருக்கும், குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து இளையராஜா, தேவாங்களாம் வந்து குழம்பு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏன் அது எடுத்துட்டு வர மாட்டாங்க? இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்குமே ஞானமே இல்லையே, ரசிப்பு தன்மை இல்லையே. ரசிப்பு இருந்தால் தானே.
அப்போல்லாம் வந்து கேட்டினாக்கா வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுங்களா, ஒரு காதணி விழா நடக்குதா, வீடு குடி போகிறாங்களா, ஒரு கோயில் திருவிழாவா, இவர்களுடைய பாடல்களை இன்றைக்கும் போடுறாங்க. இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர் போட முடியல. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், டேரக்டருக்கு வந்து முதல்ல வந்து கதை ஆசிரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, டேரக்டரு, அவங்களுக்கு ஞானம் வேணும். அவங்க கதையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பாடலில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி பாடலில் முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் விக்ரமன் எடுத்துக்கலாம், எஸ்பி முத்துராமன் எடுத்துக்கலாம், நிறைய டைரக்டர் சொல்லலாம். இல்ல அதுதான் இப்ப இருக்க டைரக்டர்ஸ் வந்து பழைய இப்போ இளையராஜாக்கே பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் இப்போ லாஸ்டா கொடுத்தாங்க, விடுதலை மூவில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மூவிஸ் எதனால ஒருவேளை யாரும் ரசிக்கலைன்ற தொட்டு கொடுக்கலையா, இல்ல வந்து அவங்க ஓல்டா கருதப்படுறாங்க? அப்படி கிடையாது. எப்படின்னு கேட்டால் இப்போ வர ஒரு டைரக்டர்ஸுங்க கதை போய் சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. கதை கருக்களம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து மியூசிக் டைரக்டர் வேலை வாங்க முடியும். இப்போ ஒரு 2-3 படம் பண்ணிட்டாரு, ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு, ஒரு 10 படம் கிட்ட பண்ணிட்டாரு யார், வெற்றிமாறன். அப்போ இந்த படத்துக்கு யார் இசை அமைத்தா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணுறபடி அந்த தேர்வு தான் இளையராஜா. அது மாதிரி தேர்வு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனர் இருக்கணும். இன்னைக்கு இல்லையே. அப்படி இல்லைங்கும் போது அவங்களும் அறிமுகம் வராங்க, மியூசிக் டைரக்டர் அறிமுகம் வராங்க. இப்போ ஒரு அறிமுகமான ஒரு இயக்குனர் போயிட்டு இளையராஜாட்ட போயிட்டு கதை சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ கதை சொல்ல யோசிக்கும் போது அவங்கள்ட்ட இந்த பாட்டை எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருந்ததா, இல்லை இப்போ இருக்க பாட்டு கேட்க இனிமையா இருந்ததா? எப்பொழுதுமே சரிதான். நீங்கள் நம்ம சாவரவளையும் பார்த்தாக்கா பழைய பாடல் தான். புது பாடல்கள் வந்து இப்போ யார் விஜய் எழுதினாரு, நான் முத்துக்குமார் எழுதினாரு, இன்னும் நிறைய பேர் எழுதினாங்க, தாமரை எழுதினாங்க, அப்புறம் அந்த வைரமுத்துக்கு அடுத்தபடியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போ யார் பாடல் ஆசிரியர், யார் மியூசிக் டைரக்டரு, யார் பாடுறான்னு தெரியலையே. இப்போ யார் பாட்டு அதிகமாக ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? நான் இப்போ அதிகமாக எஸ்பிக்கு அடுத்து எஸ்பி பையன் மனோ பைக்கு, அடுத்து பண்ணால் ரவிச்சந்திரன், அது பண்ணாக்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க பாடலெல்லாம் வந்து இப்போ கேட்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வர மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு ஞானம் வேணும். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கதை கருகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பாடலை போட்டால் வெற்றி பெறும் அப்படின்ற ரசிப்புத்தன்மை வரும் அப்படின்னு இருக்குது. நானும் பாடலை எழுதி வச்சுருக்கேன். என் பாடலை வந்து காப்பி அடித்தாலும் அடிச்சிருவாங்க. நான் சொன்னேன்னா 4 வரி சொன்னேன், புரியுதுங்களா? அப்படின்னா இருக்குது. அந்த எத்தனை இரவுகள் வந்தது, எதுதான் விடியலை தந்தது, வாழ்ந்திடும் புவியோ பெரியது, வாழ்ந்திடும் வாழ்க்கை சிறியது, உலகிலின் 1000 உறவுகள் எனக்கென இல்லை சிறகுகள், நான் கலைஞர் வேலையில் கலந்திட வந்த கன்னிமயில் நீதானா, ராஜவம்சமே அழகு நதியின் அம்சமே, இந்த ஏழை வாழ்வில் புது வசந்தம் பூத்த யோகன், ஒரு கங்கை பாலை மீது நீர வார்த்தை காலம். இந்த வரிகளை இது மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகளை யாராவது எழுதுறாங்க? எழுத முடியாது. வைரமுத்துக்கு அடுத்தது, நான் முத்துக்குமாரன் அடுத்தது, விஜய்க்கு அடுத்தது. இன்னைக்கு சாதாரண வந்து தேவா வந்து இதில் பிரசாந்த் அறிமுகமான படத்தில் ஒரு படம் பண்ணார், வைதேகி வந்தாச்சு நம்ம ஒரு பட்டி தட்டிக்குள்ள பட்டை கலப்பணும். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ட்ரானிங் பண்ணுது. இப்போ அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு எந்த மியூசிக் டைரக்டருமே நிற்க முடியல. என்ன காரணம்? அந்த பழைய பாட்டை நம்ம மிஸ் பண்ணோம். அனிருத்துன்னு சொல்றான். அனிருத்து வந்து இண்டிவிஜுவலா தனியா போயிட்டு ஒரு 4 கம்பெனி ஏறி இறங்கி நான் என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி வந்தாருனாக்க ஏத்துக்கலாம். அவர் வந்த இடம் வேற. அதனால அனிருத்துன்னு பேச முடிட்டாங்க. மற்றபடி வந்து என்ன பொறுத்தவரை வந்து இளையராஜா அப்படியே ஒரு பிம்பத்தை பின்பற்றி தான் வர முடியுமே தவிர ஒரு ஆசிரியர் மாணவன், அந்த மாணவன் வந்து என்னுடைய ஆசிரியர்னு வெளியில போய் சொல்லணும். அது மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. அப்படி அந்த ஆசிரியர் தான் இளையராஜா. அவர் மாதிரி இன்னும் எவனும் பிறக்க முடியாது, எவனும் வர முடியாது. அது மாதிரி அவருடைய தாக்கம் இல்லாமல் எவனும் மியூசிக்கே பண்ண முடியாது. இதுதான்.